மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சித்தலைச்சேரி ஊராட்சியில் புனித அந்தோணியர் ஆலயத்தில் தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக தேர்வாலயத்தில் 30க்கும் மேற்பட்ட குருமார்கள் பங்கேற்று சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் தேரினை புனித நீரால் மந்திரித்து அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தேர்பவனி நடைபெற்றது. இதில் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மணலூரில் உள்ள செந்தில் என்பவருக்கு சொந்தமான தென்னை தோப்பில் கார்த்திக் என்பவர் ஆட்டுக்கடாய் அமைத்துள்ளார். இந்நிலையில் இரவில் கிடைக்குள் புகுந்த வெறிநாய் அங்கிருந்த ஆடுகளை கடித்து குதறியது. இதில் 35 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இதனால் தனக்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கார்த்தி வேதனை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கிராந்தி கிராமத்தில் உள்ள மாநில அரசு விதைப்பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கச்சினம் கிராமத்தில் வேளாண்மைத்துறை சார்பில் தொழில்நுட்ப முறையில் நெல் வயலில் பறவைக்குடில் உயிர் ஊரம் பயன்படுத்துதல், வயல் வரப்பில் நொச்சி ஆடை தொடை நடுதல், பஞ்சகாவியம் தரித்தல் முறையில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டார். பின்னர் மேட்டுப்பாளையம் ஊராட்சியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் பயிரிடப்பட்டுள்ள காய்கறி பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்பாளத்தில் அமைந்துள்ள அரசு விதைப்பண்ணையை பார்வையிட்டு அங்கு உற்பத்தி செய்யப்படும் நெல் ரகங்கள் குறித்து கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த சரளப்பட்டியைச் சேர்ந்த அகில்குமார் என்ற பக்தர் பாத யாத்திரையாக வந்துள்ளார். அப்போது பழனி அருகே உள்ள இடும்பன் குளத்தில் புனித நீராடிக் கொண்டிருந்தபோது திடீரென வலிப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கியுள்ளார். அருகில் இருந்த தீயணைப்புத் துறையினர் அவரை உடனடியாக மீட்டு முதலுதவி அளித்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பழனி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் உடன் வந்த பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனி பாபாவின் 127வது நினைவு தினத்தையொட்டி தேனியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட கழக துணை செயலாளர் முகமது ருக்மான் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வந்த மருத்துவ பணியாளர்களிடம் அப்பகுதி சேர்ந்த இளைஞர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே சரபோஜி ராஜபுரம் வெள்ளான தெருவை சேர்ந்தவர் வடிவேல். இவருக்கும் இவரது மனைவி கவிதாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வைக்கோல் விற்பது சம்பந்தமாக கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மதுபோதையில் இருந்த வடிவேல் ஆத்திரத்தில் அருகில் இருந்த ஒரு மூங்கில் கட்டையினால் கவிதாவின் தலை மற்றும் முகத்தில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கவிதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கவிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தலைமறைவான வடிவேல் குடமுருட்டி ஆற்றின் ஒரு திட்டு பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் புற நோயாளி மற்றும் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் குப்பைகளை பக்கெட்டில் சேகரித்து அதை நடக்க முடியாத நோயாளிகளை அழைத்து செல்லும் சக்கர நாற்காலியை கொண்டு எடுத்து சென்று குப்பை தொட்டியில் கொட்டும் அவல நிலை உள்ளது. இதனால் சக்கர நாற்காலியில் அமர்ந்து செல்லும் நோயாளிகளுக்கு தொற்றுநோய் பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய சமூக ஆர்வலர்கள் மருத்துவமனை நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் மாவட்ட நூலகத்தில் நடைபெற்ற டிஎன்பிசி கிராம நிர்வாக அலுவலர் போட்டிக்கான மாதிரி தேர்விற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சிறப்புரையாற்றினர். அப்போது ஒவ்வொரு முறையும் எழுத்துத் தேர்வில் பங்கு பெற்று உங்களை ஊக்கப்படுத்துதல் விதத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்ட நூலகம் சார்பில் ஊக்கப்படுத்தி வருகின்றது என்றும் அரசு தேர்வினை பயிற்சி சுமார் 3 மாத காலங்கள் பயிற்சி மாவட்ட நூலகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். இதில் கரூரில் 125 நபர்கள், குளித்தலையில் 40 நபர்கள், கிருஷ்ணராயபுரத்தில் 30 நபர்கள், அரவக்குறிச்சியில் 25 நபர்கள் என மொத்தம் 270 நபர்கள் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலையில் தர்மாபுரம் தெரு அருகே உள்ள கழிவுநீர் ஓடையில் ஆண் சடலம் கிடைப்பதாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்தவர் ஸ்ரீரங்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பதும், இவருக்கு திருமணமாகி மங்கையர்க்கரசி என்ற மனைவியும் ஆகி துர்கா என்ற மகளும் இருப்பது தெரியவந்தது. மேலும் மதுவிற்கு அடிமையான இவர் வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்ததும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து மதுபோதையில் தவறி விழுந்த உயிரிழந்தவரா அல்லது மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் யாரேனும் கீழே தள்ளி கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. இந்த வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஊருக்கு வெளியே கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு வார்டில் குப்பை சேகரிக்க சென்ற மின்சார குப்பை சேகரிக்கும் வாகனம் சார்ஜ் இல்லாமல் நடுவழியில் நின்றது. இதனால் அதை கொண்டு சென்ற பணியாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர். அதனைத் தொடர்ந்து பக்கத்து வார்டில் குப்பை சேகரித்துக் கொண்டிருந்த வாகனத்தை அழைத்து வந்து சார்ஜ் இல்லாமல் இடையில் நின்ற வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து சென்றனர். எனவே முறையாக ஆய்வு மேற்கொண்டு மின்சார சார்ஜ் போடப்பட்டு பேட்டரியில் இயங்கும் வாகனங்களை முறைப்படுத்தி வழங்க வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் பணிகள் நடந்து வருவதால் மழைநீர் செல்லும் கால்வாயின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்து பாரிவாக்கம் சாலை சந்திப்பு செல்லக்கூடிய சாலையில் தேங்கி நிற்பதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி கழிவுநீர் வெளியேறும் கால்வாய் முறையாக இல்லாததால் அதன் மீது நடந்து சென்று தவறி விழுந்து உயிரிழப்பும் காயமும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் சாலையில் வழிந்து ஓடும் கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சி பகுதியில் பக்கிரவாடி தெருவை சேர்ந்த தாஜிதீன் என்பவர் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவர் முத்துப்பேட்டை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த 17 வயது பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாஜிதீனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து சுதாகர் என்பவரது ஆட்டோவில் இளம்பெண் ஒருவர் மாதவரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். பின்னர் மாதவரம் பஜார் அருகில் வந்ததும் அந்த பெண் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுமாறு கூறியதின் பேரில் ஆட்டோ ஓட்டுநரும் சென்றுள்ளார். ஆனால் அந்த விலாசத்தில் யாரும் இல்லாததால் அருகில் உள்ளவர்களிடம் ஓட்டுநர் விசாரித்ததில் குறிப்பிட்ட நபர்கள் யாரும் இல்லை என தெரியவந்தது. பின்னர் பயணியிடம் கேட்டபோது அவர் பேசுவதில் குழப்பம் இருந்தது. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் தெரிந்ததால் அந்த வீட்டில் உள்ள நபர் சாந்தி மற்றும் கார்த்திக் என்பவர்களும் ஆட்டோ ஓட்டுநரும் சேர்ந்து அந்த பெண்ணை மாதவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட உறவினர்களை தொடர்பு கொண்டபோது அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது தெரியவந்தது. பின்னர் மாதவரம் புக்ராஜ் தெருவில் உள்ள பெண்ணின் தாத்தா சிவக்குமார் மற்றும் அவரது மாமா ஆகியோர் காவல் நிலையம் வந்து அப்பெண்ணை அழைத்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மதுபான கடையால் அப்பகுதி பெண்கள் சிரமத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் காலை நேரங்களிலும் சட்டவிரோத மது விற்பனையால் குடிமகன்கள் மதுபோதையில் தொந்தரவு செய்வதாகவும் பெண்கள் அச்சமின்றி செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் புகார் தெரிவித்தனர். எனவே குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மதுபான கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் மதுபான கடை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பொதுமக்களை கைது செய்ய முயன்றபோது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த தெற்கு திருப்பட்டி பரூரை சேர்ந்தவர் மருதமுத்து. கடலூர் வந்த இவர் சாவடி அருகே ஆட்டோவில் பயணம் செய்துள்ளார். அப்பொழுது அவர் பயணம் செய்த ஆட்டோவில் 50,000 ரூபாய் வங்கி ஆவணங்கள், ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவற்றை தவறிவிட்டு சென்றுள்ளார்.
இதனை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் புஷ்பராஜ் உடனடியாக அந்த பணத்தை மீட்டு கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பின்னர் ஆவணங்களை பார்த்து ஆய்வு செய்து விசாரணை நடத்திய போலீசார் மருதுமுத்துவை அழைத்து அவரிடம் பணம், வங்கி ஆவணம் உள்ளிட்டவற்றை ஒப்படைத்தார். பயணி தவறிவிட்ட பணம், வங்கி ஆவணம் உள்ளிட்டவற்றை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தியாளர்கள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தென்காசி அருகே உள்ள நன்னகரத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கதிரேசன், ஏசுராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆன்லைன் ஏலம் முறைக்கு உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் அடிப்படையில் இங்கு ஆன்லைன் ஏலம் முறை அமல்படுத்த வேண்டும், விற்பனை செய்த கூடுக்கு உடனடியாக பணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மான மனுவை பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் விவசாயிகள் நேரில் சென்று வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் செல்வராஜ், தற்போது பட்டுக்கூட்டிற்கு 450 ரூபாய் மட்டுமே விலை கிடைப்பதால் விவசாயிகள் நஷ்டத்திற்கு உள்ளாகி வருவதால் அரசு பட்டுக்கூட்டிற்கு உரிய விலையை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு தரமான புழுக்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் செந்திக்குமார் நாடார் கல்லூரியில் 25வது மாநில அளவிலான நீச்சல் போட்டிகள் நடைபெற்றது. இந்த நீச்சல் போட்டியில் சென்னை, பரமக்குடி, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மார்த்தாண்டம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வயது அடிப்படையில் 6 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர். வாக்கர்ஸ் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் வெற்றிவேல் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கான பாராட்டு விழா தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு வெள்ள பாதிப்பின் போது சிறப்பாக செயல்பட்ட மீனவர்கள் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விமல்ராஜ். இவர் ஆம்பூர் ரட்டித்தோப்பு, மளிகைத்தோப்பு, கம்பிக்கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சென்று குலுக்கல் முறையில் பல்வேறு தவணைகளில் பணம் கட்டியவர்களுக்கு மிக்சி, ஃபேன், கிரைண்டர், குக்கர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வந்துள்ளார். பின்னர் 2000 ரூபாய் கட்டினால் 50,000ம், 4000 கட்டினால் 1,00,000 ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி பல பேரிடம் பல லட்சம் ரூபாய் வசூல் செய்து தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்து குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் புகாரை பெற்றுக்கொண்ட ஆம்பூர் நகர போலீசார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசிலும் புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தியதால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் இதுகுறித்து புகாரை பெற்றுக்கொண்ட நகர போலீசார் பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து தலைமறைவான விமல்ராஜ் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.